இன்னைக்கு நமக்கு எது தேவை தெரியுமா? வீடு இருக்குதோ இல்லையோ, சொத்து இருக்குதோ இல்லையோ, நல்ல சுகம் இருக்குதோ இல்லையோ, நகரட்டு இருக்குதோ இல்லையோ, நமக்கு தேவை இந்த உலகத்திலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு தேவை, பாவத்தின் ஒரு விடுதலை தேவை. இன்னைக்கு மனிதர்கள் பல தெய்வங்களை தேடி ஓடுகிறார்கள், குறிப்பிட்ட மலைகளுக்கு ஓடுகிறார்கள், குறிப்பிட்ட நதிகளுக்கு போகிறார்கள், குறிப்பிட்ட இடத்துல போய் உட்கார்ந்து அங்கே தவம் இருந்தால் புண்ணியம் போகலாம் என்று சொல்லி இப்படியெல்லாம் பல வழிகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வேற எந்த வழியிலும் பாவ மன்னிப்பு கிடைக்காது. பாவத்துக்காக எவ்வளவுதான் தலகுத்திர நின்னாலும் இங்கே போனாலும் பாவம் மன்னிக்கப்படாது. ஏன் தெரியுமா? மனுஷன் பாவத்திலே பிறந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் மனித தெய்வம் என்று சொல்லுகிறவர்களும் பாவத்தோடு இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மனிதனுக்காக இறங்கி வந்து பாவத்துக்காக பரிகாரம் செய்த ஒருவர் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. இயேசு ஒருவர் தான் இந்த பூமியில இறங்கி வந்து மனிதனுக்காக கைகளிலே கால்களிலே தலையிலே அடிக்கப்பட்டு பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நமக்காக மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்தார். எனவே தான் அவருடைய வேதம் சொல்வது 1 யோவான் 1:7 படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். எனவே தான் அவரிடத்தில் வரும் பொழுது எப்பேற்பட்ட பாவத்தின் அடிமைத்தனத்தை ஒரு செகண்ட்ல மாற்றி அவளை நல்ல ஒரு மனுஷனாய் மாற்றி வாழ வைக்கிற தெய்வம். அதனால் தான் இன்னைக்கு ரவுடிகள் மாறுகிறார்கள், கொலகாரர்கள் மனம் திரும்புகிறார்கள், விபச்சாரக்காரர்கள் மனம் திரும்புகிறார்கள், குடிகாரர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவருடைய பாவத்தை மன்னிக்கிற ஒரு சக்தி, ஒரு வல்லமை, ஒரு கிருபை இருக்கிறது. அவரை தேடி வந்தால் இலவசமான பாவ மன்னிப்பை தருகிறார்.